Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. உட்கட்சி பூசல் வெடித்துள்ள நிலையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் தொடக்கம். துரை வைகோ பதவி விலகல் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். மதிமுக கொடி இல்லாத காரில் நிர்வாக குழு கூட்டத்திற்கு வந்த துரை வைகோ, மல்லை சத்யா மட்டுமே சேனாதிபதி அல்ல, கட்சிக்காக உழைத்த அனைவருமே சேனாதிபதிகள்தான் என பேட்டி. இல்ல அவர் மாத்திரம் சேனாதிபதி இல்லைங்க, கட்சியில அத்தனை பேர் சேனாதிபதி தலைவருடைய தளபதிகள் தான். அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது. கடையில இவருக்குனாச்சு இத்தனை தடவை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவரோட 10 மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க விசுவாசம் கட்சிக்கு இருக்கிறாங்க, எந்த இதுவும் சொல்லல. அனைவரும் தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான். நான் என்றும் வைகோவின் சேனாதிபதி தான். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்கும் முன்பு மல்லை சத்யா அறிக்கை. திமுக கூட்டணியில் பாமக இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வெறும் வதந்திகளே என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தங்கள் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் ஒரு தபால்காரர் தான். ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநரை தபால்காரர் என கூறுவது முதல்வருக்கு அழகல்ல. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதல்வரே பொறுப்பேற்க வேண்டும். மக்களின் குறைகளை நிறைவேற்ற இயலாத அரசாக திமுக அரசு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கூலி உயர்வு கோரி கோவையில் விசைத்தறியாளர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பங்கேற்று ஆதரவு. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இயல்பை விட அதிகமான வெப்பநிலை பதிவாகும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விடுமுறை தினத்தையொட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். ஈப்பா சோதனையால் நாடு காணியில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். 4 வழி சாலை மேம்பாட்டு பணிக்காக நடவடிக்கை. தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். ஐபிஎல் தொடரில் இன்று மும்பையை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இளம் அதிரடி வீரர் பிரவிஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.